கவலை எனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய போவதில்லை என்பதை நான் உணர்ந்தேன். சூழ்நிலையை பயமின்றி நேர்மையாக ஆய்வு செய்து இந்த தோல்வியின் விளைவாக ஏற்படக்கூடிய மிக மோசமான விளைவு எது என்பதை கண்டறிந்தேன். இந்த தோல்வியால் யாரும் என்னை சிறைசாலைக்கு அனுப்பப் போவதில்லை, சுட்டு வீழ்த்த போவதில்லை என்பது உறுதி. நடக்கக்கூடிய மிக மோசமான நிகழ்வு எது என்பதை கண்டறிந்து பிறகு தேவைப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்னை நான் தயார் செய்து கொண்டேன். மோசமான நிகழ்வு எது என்பதை ஆய்வு செய்து தேவைப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்னை தயார் செய்து கொண்ட பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. உடனடியாக நான் அமைதியானேன். பல நாட்களாக நான் அனுபவித்திடாத ஒரு அமைதி எனக்குள் ஏற்பட்டது. அன்றிலிருந்து நான் ஏற்கனவே என் மனதளவில் ஏற்றுக்கொண்ட அந்த மோசமான விளைவை சரி செய்வதற்கு நான் என் நேரத்தையும் ஆற்றலையும் அமைதியாக அர்ப்பணித்தேன். கவலையின் மிக மோசமான அம்சங்களில் ஒன்று, அது நம் சிந்திக்கும் திறனை அழித்து விடுகிறது. நாம் கவலைப்படும் போது நம் மனம் 4 திசைகளிலும் பரவிக்கொண்டிருக்கிறது. அதனால் நாம் நமது தீர்மானிக்கும் சக்தியை இழந்து விடுகிறோம். இருந்தாலும் மோசமான நிகழ்வுகளை எதிர்கொள்வதற்கும் அவற்றை மனதளவில் ஏற்றுக்கொள்வதற்கும் நம்மை நாம் கட்டாயப்படுத்தும் போது வீணான கற்பனைகளை நீக்கிவிட்டு நம் பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்துவதற்கான நிலையை பெற்றுவிடுகிறோம். நடந்து முடிந்ததை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதுதான் எந்த ஒரு ஆபத்தான விளைவுகளில் இருந்தும் மீள்வதற்கான முதல் படியாகும். மோசமானவற்றை ஏற்றுக்கொள்வதில் இருந்துதான் உண்மையான மன அமைதி பிறக்கிறது. உளவியல் ரீதியாக அது ஆற்றலை விடுவிக்கிறது. மோசமானவற்றை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு இழப்பதற்கு நம்மிடம் அதிகம் இல்லை. அப்படி என்றால் நாம் பெறுவதற்கு ஏராளமானவை இருக்கின்றன என்றுதானே பொருள். ஆனாலும் லட்சக்கணக்கான மக்கள் கோப கொந்தளிப்புகளால் தங்கள் வாழ்க்கையை நாசம் செய்துள்ளனர். ஏனெனில் மோசமானதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்தனர். அதை சரி செய்ய முயற்சிக்க அவர்கள் மறுத்தனர். சேதத்தில் இருந்து தங்களால் முடிந்ததை காப்பாற்ற அவர்கள் மறுத்தனர். தங்கள் சொத்துக்களை மீண்டும் உருவாக்க முயற்சிப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் மோசமான அனுபவத்துடன் நின்றனர். அதன் விளைவாக அவர்கள் நிரந்தரமான கவலைக்கு பலியாகி விடுகின்றனர் என்பதே உண்மை. சிந்தித்து செயல்படுவதுதான் மனிதனின் மிகப்பெரிய சக்தி. சிந்தித்து பாருங்கள்.